இந்த மாலாத வெயில்ல டெய்லி 2 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கு. பண்டியண்ணா, என்னண்ணா இது? எல்லாரும் இப்படி குடத்தை எடுத்துட்டு எங்க போயிட்டு இருக்காங்க? அக்கா நில்லுங்க நில்லுங்க. என்னக்கா, நானும் பாத்துட்டு இருக்கேன். காலையில இருந்து குடத்தை எடுத்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கமும் போயிட்டு இருக்கீங்க. எங்கக்கா போயிட்டு இருக்கீங்க? ஏண்டா, என்ன பார்த்தா அந்த பக்கமும் இந்த பக்கமும் பொழுது போகாம போற மாதிரி தெரியுதா? வீட்ல தண்ணி கொஞ்சம் கூட இல்லடா, அதுதான் போய் ஊர் பைப்ல புடிச்சிட்டு வரேன். உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான், இருக்கிறவங்க எல்லாரும் தண்ணிய புடிச்சுக்குவாங்க. நான் போயிட்டு வரேன். அட, என்னடா இது? நம்ம தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் போறாங்க. அக்கா நில்லுங்கக்கா, நில்லுங்க ஒரு நிமிஷம். என்னடா பண்டி, ஏற்கனவே எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வளவளன்னு பேசாம டைரக்டா விஷயத்துக்கு வா. அக்கா, நீங்க எல்லாரும் ஒரு குடம் 10 ரூபாய் தானே வாங்கிட்டு இருக்கீங்க. எங்க வீட்டுல தண்ணி இருக்குக்கா, நான் தரட்டுமா? ஒரு குடத்துக்கு நீங்க 5 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதும். என்னடா, என்ன பார்த்தா உனக்கு காமெடி பண்ற மாதிரி தெரியுதா? உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அங்க என்னோட தண்ணிய வேற யாராவது புடிச்சுக்குவாங்க. பண்டியண்ணா, என்னண்ணா இது? நம்ம எப்படி தண்ணி கொடுக்க முடியும்? டே சிண்டு, இந்த ஏரியாலேயே வச்சு நம்ம கிணத்துல மட்டும் தாண்டா தண்ணி வத்தவே மாட்டேங்குது. அதனால நான் சூப்பரா ஒரு பிசினஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. இங்க வந்து பாருங்க, நம்ம கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாத்தீங்களா? இந்த ஏரியால எங்கேயுமே தண்ணி கிடையாது. இதை மட்டும் எடுத்து ஒரு குடம் 5 ரூபாய்னு வித்தோம்னா பயங்கர ப்ராஃபிட் கிடைக்கும். அண்ணா, என்ன விளையாடுறீங்களா? ஒவ்வொரு குடமா இந்த கிணத்துல இருந்து எடுக்க போறீங்களா? நம்ம கிட்ட தான் மோட்டார் இருக்கேடா. மோட்டார் போட்டு எடுத்து கொடுத்தோன்னு வச்சுக்கோ, சூப்பரா பிசினஸ் நடக்கும். நீ முதல்ல நான் சொல்றத மட்டும் பண்ணு. ஏ நான்சி, அங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய குடம் ஒண்ணு வச்சிருக்கேன் நான்சி, அதை போய் எடுத்துட்டு வா போ. என்ன பண்டி, நீ சொல்றத பார்த்தா வெயில் வந்த உடனே பெருசா பிளான் பண்ணிட்ட போல இருக்கு. இந்த குடமா பாரு, என்ன பண்டி இது இவ்ளோ பெருசா இருக்கு? இதே குடம் தான். இது ஒரு பெரிய டேங்க் மாதிரி. இந்த டேங்க இப்ப நம்ம மேல ஏத்தி செட் பண்ண போறோம், புரியுதா? அதுக்கு ஸ்டாண்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்ப இந்த டேங்க தூக்கி இந்த ஸ்டாண்டு மேல வச்சோன்னா போதும், வேலை முடிஞ்சிடும். ஹாய் பண்டியண்ணா, எனக்கு புரிஞ்சு போச்சு. அடுத்தது மோட்டார் போட்டு கிணத்துல இருந்து தண்ணியை எடுத்து இந்த டேங்குக்கு ஃபில் பண்ண போறீங்க, அப்படித்தானே? கரெக்டா சொன்னேன். அதுக்கு முதல்ல பைப் செட் பண்ணணும். இங்க பாத்தியா, இந்த டேங்குக்கு பைப் செட் பண்ணிட்டேன். எங்க அந்த ஏணி எடுத்து இப்படி வச்சேன்னா மேல போய் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஏ பண்டி, நான் இப்பவே போய் அவங்களை எல்லாம் கூப்பிட்டு வரட்டுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணு நான்சி. நான் முதல்ல எல்லாமே பக்காவா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டுக்கலாம். நான் முதல்ல இப்ப மேல போய் புடிச்சுக்கிறேன். டே சிண்டு, அந்த மோட்டார் ஆன் பண்ணி அந்த பைப்பை எடுத்து எங்கிட்ட குடுறா. அண்ணா இந்தாங்கண்ணா பைப்பு. டைரக்டா டேங்குக்குள்ள விழுகிற மாதிரி பண்ணுங்க. தண்ணி வருதாண்ணா? தண்ணி எல்லாம் சூப்பரா வருதுடா. டேங்க் நிறைஞ்சோன்னே சொல்றேன், ஆஃப் பண்ணிரு. நிறைய போகுது. ஆஃப் பண்ணிரு நான்சி. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. நான் பைப்பை ஓபன் பண்ணி தண்ணி கரெக்டா வருதான்னு பாத்துக்கிறேன். கீழே ஒரு குடத்தை வைங்க. சூப்பரா வருது. அவ்வளவுதான். இங்க பாத்தீங்களா, கரெக்டா பொசிஷன் பண்ணி மட்டும் வச்சிருங்க, இல்லாட்டி தண்ணி தேவையில்லாம வேஸ்ட் ஆகும். ஏ நான்சி, எல்லாத்தையும் கூப்பிட்டுமான்னு கேட்டுட்டு இருந்தியே, போய் எல்லாத்திட்டையும் பண்டி வீட்டுல தண்ணி வாங்குனீங்கன்னா ஒரு குடம் 5 ரூபாய் தான் சொல்லி சீக்கிரமா கூப்பிட்டு வா போ. ஜாலி பண்டி, சூப்பர் பண்டி. நான் இப்பவே போய் கூப்பிட்டு வரேன். 4 குடம் எடுக்கிறதுக்குள்ள முட்டி தேஞ்ச மாதிரி ஆயிருச்சு. இன்னும் 6 குடம் நான் எப்படிதான் எடுக்க போறேனோ தெரியலையே. பாட்டி, நீங்க ரொம்ப தூரம் நடந்து போய் தண்ணி எடுக்க வேண்டாம் பாட்டி. பண்டி வீட்லயே தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குடம் 5 ரூபாய் தான். ஆட, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இங்க ஏதோ பைப்பெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. டே பண்டி, உண்மையாவா சொல்ற? இனிமேல் உங்ககிட்டயே தண்ணி எடுத்துக்கலாமா? பாட்டி, ஆமா பாட்டி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குடம் ஃப்ரீ தான். டே சிண்டு, கரெக்டா பாட்டியோட குடத்தை கீழே பிளேஸ் பண்ணு. பாட்டி பாத்துக்கோங்க, நீங்க எத்தனை குடம் வேணாலும் எடுத்துக்கலாம். பாட்டி, ஃபர்ஸ்ட் குடம் மட்டும் தான் ஃப்ரீ. மத்த குடத்துக்கெல்லாம் வந்து 5 ரூபாய் தரணும் பாட்டி. தர்றேன்டா. 2 கிலோமீட்டர் தள்ளி போய் 10 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு உங்ககிட்ட 5 ரூபாய் கொடுத்து தாராளமா வாங்கிக்குவேன். அட கடவுளே, உண்மையாவே ஊர் பைப்பு மாதிரி செட் பண்ணிட்டீங்களே. பேசாம இங்கே எடுத்துக்கலாம் போல இருக்குடா. நான் போயிட்டு இதை ஊத்திட்டு இன்னும் 5 குடத்தை எடுத்துட்டு வரேன்டா. பாட்டி, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லி இங்கே வாங்கிக்க சொல்லுங்க பாட்டி. ஹே பண்டி, நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? பேசாம இங்கே ஒரு ஷவர் குளிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் துணி துவைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் செட் பண்ணிட்டா இங்கே அவங்க எல்லா ஒர்க்கும் முடிச்சுப்பாங்கல்ல பண்டி. இது கூட சூப்பர் ஐடியாவா தானே இருக்கு. இங்கேயே குளிச்சா நிறைய சார்ஜ் பண்ணலாம். சரியா? டே சிண்டு, அந்த மெயின் பைப்பை ஓரமா எடுத்து வை. இங்க பாத்தீங்களா, 3 ஷவர் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வேலை செய்யறக்கு. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த மங்கி ஷவர்ல குளிச்சா சூப்பரா இருக்கும். டே சிண்டு, இரு, உனக்கு தலைக்கு மேல இருக்கிற மங்கி ஷவர் இப்ப ஆன் பண்றேன். இப்ப எப்படி தண்ணி வர போகுதுன்னு மட்டும் பாரு. பண்டி, அப்படினா இந்த ரெண்டாவதா இருக்கிறது துணி துவைக்கிறதுக்கு, மூணாவதா இருக்கிறதுக்கு குடத்துல தண்ணி பிடிச்சிக்கிறதுக்கா? அண்ணா, நான் ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கேன். நான் எப்படின்னா இந்த மங்கி ஷவர் ஒர்க் ஆக போகுது, ஆன் பண்ணி காமிங்கண்ணா.
பண்டி அண்ணா ஏதோ மலையில நினைற மாதிரி இருக்குண்ணா. அண்ணா இந்த மங்கி ஷவர்ல குளிச்சா ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுங்கண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. 20 ரூபாயா? சரி, அதுவும் சரிதான், தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகுதுல்ல, அப்ப அதிக சார்ஜ் ஆகத்தான் செய்யும். சரி, அடுத்தது நான்சியோட ஷவர்ல இருந்து இப்ப எப்படி தண்ணி வருதுன்னு பாருங்க. இதுல அவங்க வந்து துணி துவைச்சுக்கலாம், பாத்திரம் கழுவிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். வாவ் பண்டி, உண்மையாவே சூப்பரா இருக்கு பண்டி. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க கூட்டம் கூடிரும் நினைக்கிறேன். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த ஷவர்ல குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு தடவை குளிச்சு பாத்துக்கிறேன். சூப்பரா இருக்கு. எங்க அம்மா வேற துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தே நான் இங்கேயே கழுவிக்குவேன். எனக்கு ஃப்ரீ தானே பண்டி? நம்ம கம்பெனியில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான் நான்சி. ஏ ரோஸ், அந்த கடைசி பைப்பை திருப்பு. அவ்வளவுதான்ப்பா, தண்ணி பிடிக்கிறவங்க இந்த கடைசி பைப்ல புடிச்சுக்கிட்டோம். ஓகேவா? அண்ணா, பெரியமா வர்றதுக்குள்ள கிணத்துல இருக்கிற தண்ணியை ஃபுல்லா காலி பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன்னா. ஏண்டா பண்டி, இங்கேயே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவிட்டு துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு வசதி இருக்குன்னு சொல்றாங்க. உண்மையாடா? ஆமா ஆண்டி, நீங்க மங்கி ஷவர்லயே சூப்பரா ஐஸ் வாட்டர்ல குளிச்சுக்கலாம். ஒரு தடவை குளிச்சிங்கன்னா 20 ரூபாய் ஆகும். இங்க பாருங்க, ரெண்டாவதா இருக்கிறதுல துணி துவைச்சுக்கலாம் ஆண்டி. துணி துவைக்கிறதுக்கு 10 ரூபாய் ஆகும் ஆண்டி. கடைசியா இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு குடத்துல தண்ணி புடிச்சிங்கன்னா 5 ரூபாய். உங்களுக்கு எது வேணும்? பரவாயில்லையே, இது கூட நல்லா தான் இருக்கு. நான் பேசாம இங்கேயே குளிச்சுட்டு துணி துவைச்சிட்டு போயிடுறேன்டா. டேய் பண்டி, ஊரே உன்னை பத்தி தான்டா பேசிட்டு இருக்கு. எல்லாரும் இங்கேயே துணி துவைக்கலான் இருக்காங்க. ஆண்டி, எவ்வளவு பேர் வேணாலும் வரலாம். இங்க பாருங்க, துணி காய போடுறக்கு எங்க பண்டி அண்ணா கம்பி கூட ஏற்பாடு பண்ணிருக்காரு. சீக்கிரமா வாங்க ஆண்டி. ஐயோ பண்டி அண்ணா, என்னன்னா இது? இந்த கோழிங்கெல்லாம் வந்து தண்ணி குடிச்சு நம்மள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. ஏய் பாவண்டா, அது குடிச்சா குடிச்சுக்கிட்டோம். ஆண்டி, நீங்க அப்படியே அந்த ரெண்டாவதா இருக்கிற ஷவர்ல ஆன் பண்ணி விடுறேன். நல்லா துணி துவைச்சிட்டு இங்கே குளிச்சுட்டு போயிருங்க ஆண்டி. சூப்பரா இருக்குடா பண்டி. இந்த வெயில் காலம் முடியிற வரைக்கும் பேசாம நான் உங்க வீட்டுக்கே வந்து துணி துவைச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டு அப்படியே சூப்பரா அந்த மங்கி ஷவர்னு ஏதோ சொல்றியே அதுல குளிச்சுட்டு போயிடுறேன்டா. உங்க அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே? ஆண்டி, என்ன ஆண்டி நீங்க? எங்க அம்மா எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க பணத்தை மட்டும் மறந்துடாதீங்க ஆண்டி. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மங்கி ஷவர்ல குளிச்சா ஒரு தடவைக்கு 20 ரூபாய் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க துணி துவைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, 10 ரூபாய் ஆகும். அப்புறம் ஒரு குடம் தண்ணி புடிச்சிங்கன்னா 5 ரூபாய் ஆகும் ஆண்டி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா, நான் கண்டிப்பா கொடுத்துருவேன். அந்த ஷவரை கொஞ்சம் ஆன் பண்ணி விடு. ஐயோ நான்சி அக்கா, பண்டி அண்ணாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால வீட்டுல இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் வச்சு கழுவிட்டு இருக்கீங்க. டேய் சிண்டு, இந்த ஷவர் எல்லாம் செட் பண்றக்கே நானும் தான் ஹெல்ப் பண்ணிருக்கேன், சரியா? அதனால பண்டி என்கிட்ட எல்லாம் சார்ஜ் பண்ண மாட்டா. பண்டி அந்த ஷவரை ஆன் பண்ணு. பண்டி அண்ணா, என்னன்னா இது? நான்சி அக்கா வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் பாத்திரம் கழுவ விடாம உட்கார்ந்து இவ்வளவு பாத்திரத்தை கழுவிட்டு இருக்காங்க. நான்சி அக்கா, கொஞ்சம் இந்த பக்கம் எந்திரிச்சு வாங்கக்கா. டேய் சும்மா இருடா சிண்டு. எங்க அம்மா இந்த பாத்திரத்தை எல்லாம் நான் கழுவலைன்னா என்ன ரொம்ப திட்டுவாங்க தெரியுமா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் எல்லாத்தையும் சீக்கிரமா கழுவிட்டு போயிடுறேன், சரியா? பண்டியே ஒன்றும் சொல்லல. உனக்கு என்னடா வந்துச்சு? டே பண்டி, நான் ஏற்கனவே 4 குடம் எடுத்துருக்கிறேன். இன்னும் ஒரு 4 குடம் முடிச்சுக்கிறேன். அந்த பைப்பை திறந்து விடுடா. பாட்டி, இதோட நீங்க மொத்தமா 8 குடம் ஆச்சு பாட்டி. 40 ரூபாய் தரணும் பாட்டி. ஏண்டா, இந்த தெருவுலயே 20 வருஷமா இருக்கிற, 40 ரூபாய்க்கு போய் இப்படி கணக்கு பேசிட்டு இருக்கிற? அதெல்லாம் நான் கொடுத்துருவேன். நீ முதல்ல இந்த குடத்துல தண்ணியை புடிச்சு கொடு. ஐயோ பண்டி அண்ணா, திரும்பி பாருங்கண்ணா, பெரியமா வந்துட்டு இருக்காங்கண்ணா. என்னது இது? வீட்டு பக்கத்துல இவ்ளோ கூட்டமா இருக்கு. டே பண்டி, என்னடா இது? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இங்க ஊரே வந்து தண்ணி புடிச்சிட்டு இருக்கு, எல்லாரும் பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. தண்ணி அங்க வீணா இப்படி கீழே போயிட்டு இருக்கு வெயில் காலத்துல. என்னடா நடக்குது? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. உன் பையன் தான் நல்லா புத்திசாலித்தனமா கிணத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து இந்த மோட்டார் செட் பண்ணியிருக்கிறான். குடத்துக்கு 5 ரூபா கொடுத்துட்டு தான் நாங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறோம். 2 கிலோமீட்டர் தள்ளி போய் எடுக்க வேண்டியது. உன் பையனால தான் இங்கேயே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். பெரியமா, ஆமா பெரியமா, நானும் பண்டி அண்ணாவும் சேர்ந்துதான் இந்த மாதிரி புத்திசாலித்தனமா யோசிச்சு பைப்பு செட் பண்ணிருக்கோம் பெரியமா. டேய், யாராவது இப்படி கிணத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து பணத்துக்கு விற்பாங்களாடா? அது நமக்கு கடவுள் கொடுத்தது. அதை இப்படி வியாபாரம் பண்ணக்கூடாது. முதல்ல எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடு. வேணும்னா அவங்களுக்கு ஒரு 2 குடம் மட்டும் எடுத்துக்க சொல்லு. ச்சே, ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு போக முடியலையே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மே மந்த் கிவ்அவே உடைய கிஃப்டா நாங்கள் மெக்கானிக்கல் பென்சில் பாக்ஸ் இல்லாட்டி ஃபேமிலி பார்பி டால் செட் இதை தான் கிஃப்டாக கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக மே மந்த் முடியறதுக்குள்ளே வின் பண்ணிடலாம். இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஷின், இந்த வீடியோவோட பிகினிங்கில் லேடிஸ் எல்லாம் என்ன கலர் கொடை எடுத்துகிட்டு போனாங்க? இந்த கொஷினுக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. தேங்க்யூ, பாய்.